ஹை வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருட கணக்கில் சேர்ந்த கொழுப்பை ஒரே மாதத்தில் போக்குவது எப்படி, அதை பத்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா கொழுப்புங்கிறது ஒரு ஃபேட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அது நம்ம சாப்பிட்ற உணவின் மூலமாக நம்ம பாடியில் ஸ்டோரேஜ் ஆகுது. இன்னைக்கு நமக்கு வந்து உடல் உழைப்பு இல்லை. இப்போ பழைய காலத்தில் உள்ளவங்களை மாதிரி உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால என்னன்னா கொழுப்பு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்போம், ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்போம். ஏன்னா இப்போ வந்து ஹார்ட் ஒர்க், அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்க்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை கம்மி தானே. மேக்ஸிமம் மெஜாரிட்டியான பேர் என்னென்னா ஆஃபீஸில் ஒர்க்கு அந்த மாதிரி உட்காந்து அப்படி தான் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கும். இல்லைன்னா அதனால உடல் உழைப்பு இல்லை. அதனால் என்ன ஆகுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொழுப்பு அப்படியே பாடியில் வந்து ஸ்டோர் ஆகுது. முக்கியமாக வயிற்று பகுதி, அது பெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வயிற்று பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகுது. இது வந்து ஒரு பிரச்சனை தாங்க. ஏன்னா பல பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரோக்கிய பிரச்சனை, ரெண்டு அழகு பிரச்சனை இல்லையா. அழகு வந்து என்னென்னா இப்போ வந்து பெல்லி இது வயிறு உள்ளவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபீல் ஆகும். அது ஒரு மனதளவில் பாதிக்கும். பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால இதை ஒரு சாதா பிரச்சனையை எடுத்துக்க கூடாது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா இது வருஷ கணக்கில் நம்ம கொழுப்பு சேர்ந்துருக்கும் இல்லையா. அந்த கொழுப்பை வந்து ஒரே மாசத்துல எப்படிங்க டாக்டர் கம்மி பண்றது? நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. நான் சொல்றேன், அதுக்கு நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து முடியுங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு மெனக்கடணும். ஏன்னா இது ஒரே மாதத்தில் குறைக்கணும்னா, இப்போ நான் என்னோட முன்னோடி வந்து வீடியோவில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வந்து வெயிட்டை வந்து குறைப்பது எப்படி, அது டெய்லி உள்ள சாப்பாடின் மூலமாக குறைப்பது எப்படி, அதுக்கு கொஞ்சம் வந்து நாளாகுங்க. இப்போ இது வந்து ஒரே மாதத்தில் எப்படி குறைக்கலாம், அதை பற்றி தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பேச போகிறேன். ஒரே மாதத்துலனா உங்கள் ஃபுட் டயட்டு தாங்க, என்னென்ன டயட். ஆனால் உங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு டயட் இருந்து உடம்பை வருத்தி குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாக்கையும் ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் இது எஃபெக்டான விஷயமா இருக்கும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பவுமே கவனிச்சுக்கோங்க. நம்ம பாடிக்கு தேவையான சத்தையும் நம்ம சாப்பிட்டாகணும். ஒரு டயட் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வெயிட் சீக்கிரம் குறையணும்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தேவையான சத்தை கொடுக்காம இருந்தால் அதே மாதிரி ஆபத்தான விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ கார்போஹைட்ரேட் தேவை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் கார்போஹைட்ரேட், எனர்ஜி. அது எனர்ஜியை கார்போஹைட்ரேட்டாக மட்டும் தாங்க கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு இட்லி தோசையில் ஒன்று மட்டும் சாப்பிடுங்க. ஓகேவா? என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க, ஒன்று வந்து சாப்பிட்டா எப்படி டாக்டர் நாங்கள் வேலை செய்ய முடியும் கேட்குறது புரியுதுங்க. நான் சொல்கிறது அதை மட்டும் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இட்லி இல்லை தோசை ஒன்று, கூட என்ன சாப்பிட்லான்னா முட்டையின் வெள்ளைக்கரு 2 இல்லைன்னா 3, உங்களுடைய வயிறு கெப்பாசிட்டி. ஏன்னா சிலவங்களுக்கு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னா 2 இல்லைன்னா 3 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இது பெப்பர் போட்டுக்கோங்க, அப்போ வந்து செரிமான பிரச்சனை வராது. ஓகேவா? உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கோங்க. முட்டை வெள்ளைக்கரு, அவிச்ச முட்டை இருக்குல்ல, அதனுடைய வெள்ளைக்கரை எடுத்து சாப்பிடணும். சிலவங்க கேட்பாங்க, சார் நான் ஆஃப் ஆயில சாப்பிடலாமா? நான் ஆஃப் ஆயில சாப்பிட வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆயில் ஊற்றுவீங்க, அதில் கொழுப்பு தான் கூடும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி முட்டை வெள்ளைக்கரு, அவிச்ச முட்டையில் முட்டை வெள்ளைக்கரு ஒரு 3 முட்டை வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நார்மலாக 3 சாப்பிடக்கூடாது. ஆனால் இது ரொம்ப ஃபுல் டயட்னால 3 முட்டை வெள்ளைக்கரு வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக கொண்டைக்கடலை சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா பீன்ஸ்லாம் காலையில் சாப்பிட முடியாது இல்லையா, அதான் கொண்டைக்கடலை சொன்னேன். இப்போ நீங்கள் நான்வெஜ்னா முட்டை வெள்ளைக்கரு மாத்திரம் போதும். ஆனால் இன்னொன்று விஷயம், கொண்டைக்கடலையும் முட்டை வெள்ளைக்கரு சேர்த்து சாப்பிடாதீங்க, அது வயிறு பிரச்சனை உண்டாக்கிடும். அதனால் வந்து ஒன்று முட்டை வெள்ளைக்கரு இல்லைன்னா கொண்டைக்கடலை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஓகே? ரெண்டுலேயும் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். அது செரிமான பிரச்சனை போகும். ஏன்னா ரெண்டும் வந்து ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் இருக்கனால செரிமான பிரச்சனை வரும். பொதுவாக ப்ரோட்டீன் ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகும் செரிமானம் வர. ஸோ அதில் பெப்பர் போட்டிங்கன்னா அது ஸ்டிமுலேட் பண்ணி நல்லபடியாக கூட்டணும். ஸோ அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு இட்லி இல்லைனா ஒரு தோசை. முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன், இட்லி நல்லது. ஏன்னா ஆவியில் வேகக்கூடியது, எண்ணெய் சேராது. ஆனால் தோசையில் நம்ம எண்ணெய் ஊற்றி சுடுவோம். இப்போ நீங்கள் எண்ணெய் இல்லாமல் தோசை சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் ஓகே, இல்லைனா இட்லி. ஏன்னா சிலவங்க கஷ்டம், சிலவங்க சார் ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு குட்டுவோம் இட்லி அவிக்கணும், அது கஷ்டம் சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு தோசை சாப்பிடுங்க. ஆனால் ஆயில் இல்லாமல் இப்போ சுடுறாங்க இல்லையா சில, இது ஒரு தோசைக்கல், அந்த மாதிரி வந்து சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. லைட்டாக சுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லது. தோசை இந்த இது வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி, அதுக்கு வேண்டி பெரிய பேப்பர் ரோஸ்ட்டு சொல்லல, சின்ன தோசையில் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாக தான் போகும், கொழுப்பு மாறாது. ஓகேவா? இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒரு இது புரோட்டீன் மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து நல்லது தான். என்ன பிரச்சனை, தேவைக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்றதால அது ஒரு ஸ்டேஜில் கொழுப்பாக மாறுது. ஆனால் புரோட்டீன் கொழுப்பாக மாறாது, அது ஒரு ப்ளஸ். ஆனால் கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக மாறுது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து கம்மியாக வந்து சாப்பிட சொல்கிறேன். ஸோ ஓகேவா? இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போதும். இதுவே உங்களுக்கு வயிறும் நிறைஞ்சிடும், வந்து எனர்ஜி மத்தியானம் வரைக்கும் இது போதுமானது. ஏன்னா உட்காந்தோ இல்லைன்னா பெரிய அளவு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்கள இல்லை.
இப்போ ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த டயட்லாம் தேவையில்லை. அவங்க எப்போ மாதிரி சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு 6 பேக் கூட வரும், பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, இல்லை சாதாரண வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும். உட்காந்து மட்டும் இல்லை, சாதாரணமாக வேலை பார்க்கக்கூடியவங்க, உடல் உழைப்பெல்லாம் வேலை கூடங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ மார்னிங் நான் சொன்ன மாதிரி ஒரு இட்லி இல்லை தோசை ப்ளஸ் கொண்டைக்கடல் என்ன முட்டையின் வெள்ளைக்கர், ஓகேவா? அப்புறம் வந்து மத்தியானம் சோறு சாப்பிடணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் சொல்கிற டயட்டில் கார்போஹைட்ரேட் முக்கியம். ஏன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்க, வீட்டில் சும்மா இருக்க போகிறதில்ல, அதனால் எனர்ஜி தேவை, அதனால் கார்போஹைட்ரேட்டும் தேவை. மத்தியானம் சோறு கொஞ்சமாக, ஒரு கப்பு, ஒரு வந்து 200 கிராம் கப்பு இருக்குல்ல, அந்த அளவு சோறே போதுமானது தான். என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க, இதெல்லாம் 10மா கேட்டால் 10ங்க. ஏன்னா நான் இது கூட வந்து சில டயட்டும் சேர்த்தா சொல்ல போகிறேன், அதனால் 10. இப்போ வந்து சோறு கூட 1 கப் சோறு சாப்பிடுங்க, தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டை படிக்க கொடுத்துரும். அப்புறம் காய்கறிகள் கூடுதலாக சாப்பிடுங்க. இப்போ ஒரு 2-3 காய்கறிகள் வச்சு சாப்பிட்டா நல்லது. இல்லைங்க டாக்டர் எங்களுக்கு வேலைக்கு போகணும், எங்களுக்கு நேரம் இல்லை, ஒரு காய்கறி தான் வைக்க முடியும்னா ஓகே பரவாயில்ல, அதே கொஞ்சம் கூடுதலாக வச்சு சாப்பிடுங்க. இப்போ கீரை ஏதாவது வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாக, இப்போ ஒரு குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாக. இப்போ ஒரு சாம்பாரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது, ஏன்னா சாம்பார்லேயே எல்லாமே வந்துடும், எல்லா காய்கறிகளை கூடுதலாக சாப்பிடுங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டியது சோறு இல்லைங்க. நீங்கள் நம்ம பண்ணுற தப்பான பழக்கம், ஒரு வயிறு பசி வந்தோன்னா சோறு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஸ்பீடாக எடுத்து சாப்பிடுவோம், அது வந்து பத்தாது. 1 கப் சோறு எப்படி பார்த்தோம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெதுவாக ஃபஸ்ட்டு இந்த சாம்பாரில் சாப்பிட்றீங்கன்னா, இப்போ அந்த காய்கறிகள் ஏதாவது இருந்தால், சாம்பார் மட்டும் இல்லை மற்ற காய்கறிகள் இருந்தால் அதோட காய்கறி கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதிலே வயிறு கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்புறம் சோறு கொஞ்சமாக ஸ்லோவாக சாப்பிட ஆரம்பிங்க. இதை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லான மாதிரி ஃபீலிங் வரும், ஓகேவா? அப்போ மத்தியானம் வந்து என்ன டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோறே சாப்பிட்லாம். ஆனால் 1 கப் சோறு கூட இந்த சாம்பார் மாதிரியான காய்கறிகள் அது வந்து கூடுதலாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபிஷ் பிடிக்கணும், இப்போ நீங்கள் நான்வெஜ் உள்ளவங்களா இருந்தால் ஃபிஷ் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான்வெஜ்லேயே நல்லது வந்து முட்டையும் மீனும் தாங்க. ஆனால் முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும், மீன் வந்து ஆனால் ஃப்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கொழுப்பு, ஆயில், ஓகேவா? அதனால கிரேவி, ஃபிஷ் கிரேவி வச்சிங்கன்னா மீனை ஒரு 3 நாள் கூட சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது ஓரளவு சின்ன மீனை, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து மத்தியான டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மத்தியான டயட்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சோறு 1 கப் சோறு, ஒரு வந்து 200 கிராம் கப்பில் வந்து அளவில் 1 கப் சோறு. அப்புறம் காய்கறிகள், இந்த சாம்பார் மாதிரி வச்சிங்கன்னா வெஜ்ஜாக உள்ளவங்க காய்கறிகளை கூடுதலாக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜில் காய்கறிகள் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் மீன் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? முட்டை மத்தியானம் வேண்டாம், ஏன்னா காலையில் நம்ம இது வந்து சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நைட்டு இங்கே தாங்க வரோம், மெயின் டாப்பிக்கே இதுதான். மற்ற ரெண்டும் கூட நம்ம வேலை செய்வோம், கொஞ்சம் செரிச்சிரும், ஸ்டோர் ஆகாது. ஆனால் நைட்டு தாங்க முக்கியமாக இருக்கும். நைட் டயட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இங்கே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இட்லி மீண்டு வரலாம், இட்லி இல்லைன்னா ஒரு தோசைக்கு மீண்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இட்லி இல்லைன்னா தோசை 1, ஓகேவா? அந்தமாதிரி சாப்பிட்டோம். நான் ஏற்கனவே தோசை வந்து ஆயில் இல்லாத தோசை, இல்லை இட்லி இது பெஸ்ட்டு, அந்தமாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நைட்டு வேலையில் முக்கியமான செரிமான பிரச்சனை வராமல் இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஹோல் கிரைன்ஸ், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், முழு தானிய வகைகள், அதில் செஞ்ச குழம்பு ஏதாவது இருக்கும், அதை இட்லி தோசை கூட வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க, இது போதும், ஓகேவா? அது வந்து ஒரு இட்லி ஒரு தோசை கூட இந்த ஹோல் கிரைன்ஸ், இப்போ இதில் இருக்குல்ல வந்து சிறு பயிறு, இந்த பயிறு வகைகள், அதை கொஞ்சம் கூடுதலாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், 8 மணிக்கெலாம் சாப்பிட்றணும். இப்போ நீங்கள் இல்லைங்க டாக்டர் நான் டியூட்டி முடிஞ்சு வர 10 மணி ஆகும்னா 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா, சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வந்து 1.5 மணி நேரம், சிலவங்க வந்து 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ணும், அதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைலில் ஒத்து வராதுங்க. நீங்கள் நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒரு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு படுங்க, ஓகேவா? சாப்பிட்டு உடனே மட்டும் படுக்காதீங்க. 1.5 மணி நேரம் லைட்டாக ஒரு வாக் பண்ணிட்டீங்கன்னா 1.5 மணி நேரமே போதுமானது. 1 ஹவர் கூட போதுமானது. இன்னும் டைம் இல்லாதவங்க, மறுநாள் ஏன்னா சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க 1 ஹவர் முன்னாடி கூட சாப்பிட்டு படுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரமாவது லைட்டாக செரிமானத்துக்கு வேண்டி வாக்கிங் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா செரிமானம் ஆயிரும், பிரச்சனை வராது. அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி இல்லைன்னா ஆயில் இல்லாத தோசை, சிறு பயிறு அந்த மாதிரி வச்சு வந்து ஒரு சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டீங்க, நைட்டு வந்து வயிறு பசிக்குன்னா 1 கப் மில்க்கு வாட்ரியா, ஒரு வாழைப்பழமும் மில்க்கும், அது பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க, கொஞ்சம் வயிறு வந்து இல்லைங்க டாக்டர் நான் நைட்டு எப்பவும் ஹெவியாக சாப்பிடுவேன், நீங்கள் சொன்னனால வந்து ஹோல் கிரைன்ஸ், அதாவது சிறுதானிய வகைகள், அதையும் கூட ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், எனக்கு அது வயிறு இது பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா, தூக்கம் எப்படி வரும்னு நினச்சிங்கன்னா, தூங்க போக முன்னாடி ஒரு வாழைப்பழம், 1 கப் மில்க்கு வந்து வாட்டரியாக இருக்கணும், ரொம்ப கட்டியான மில்காக இருக்கக்கூடாது, அது வெயிட் போட்டுணும், சுகரும் வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இது சிம்பிள் டயட்டு தாங்க, மற்றவங்களே மாதிரி அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட்லேயே கொஞ்சம் இதாகிட்டு, இது வந்து 1 மாதத்துக்கு வேண்டி. இல்லைங்க டாக்டர் எனக்கு வந்து 1 மாதத்தில் மெதுவாக போகிறேன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டை எப்படி சாப்பிட்டு நம்ம வந்து
உடம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைங்க டாக்டர் எனக்கு ஒரு மாதத்துலேயே வந்து உடம்பு குறைஞ்சாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். யுவர் சாய்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா? நான் வந்து சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு ரொம்ப ஸ்லிம்மாக அழகாகவும் மாற ஆரோக்கியமாகவும் கூட மாற என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது உடம்பு சம்பந்தமானதில் உடல் எடை குறைப்பதில் எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.